மலர்கின்றது. சொரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, எப்படி பிடிச்சிருக்கோம்? ஓகே, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் அப்போ கிளம்புறேன். எல்லாருக்கும் பாய். வெண்பா, இப்போ என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் இரு. மம்மி, டைம் இல்லை மம்மி. முக்கியமான கிளைம் மீட்டிங் இருக்கு. நான் இமீடியட்டாக கிளம்பணும். எல்லாரையும் பார்த்து அனுப்பிச்சு வைங்க. பாய். எல்லாருக்கும் பாய். கணேஷ் பாய். சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். அப்ப அதான் வடை பஜ்ஜின்னு நிறைய கொடுத்தீங்களே, அதுவே வயிறு நிறைஞ்சிருச்சு. இருக்கட்டும், பரவாயில்ல, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கறலாம். பொண்ணு மாப்பிள்ள 2 பேருக்குமே பிடிச்சிருச்சு. கை நிறைக்க யோசிக்கிறீங்களே, உங்களுக்கு எதுவும்? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்ணு மாப்பிள்ளைக்கே பிடிச்சு இனிமே எங்களுக்கு என்ன? நாங்க வீட்டுல போய் கலந்து பேசிட்டு சொல்லுறோமே. ஆமாப்பா, வீட்டுல போய் கலந்து பேசிட்டு சொல்றோம். என் பொண்ணு பூ வச்சுக்க மாட்டேன்னு சொன்னதை நினச்சி நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அவளுக்கு கொஞ்சம் தலை வலிக்கும். அதுலேயும் காலேஜு ஹாஸ்டல்னு எந்த இடத்துலையுமே பூ வைக்காமல் பழக்கிட்டாங்களா, அதனால தான் அவளுக்கு பூ வைக்கிறதுனா கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குது. நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்கிறாதீங்க. இல்லைப்பா, அதனாலாம் ஒன்றும் இல்லை. பூ வைக்காமல் இருக்கிறது இப்போல்லாம் ஃபேஷனாக தானே போச்சு. அதனால் என்ன இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் வச்சுருந்துருக்கலான்னு தோணுச்சு. ஏன்னா அதுதானே முடிவு பண்ணுறதுக்கு அடையாளம். அதனால ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, விடுங்க. இதனால என்ன இருக்கு? எங்க சாணுவே அப்படிதான் இருப்பா. ஒரு நேரத்துக்கு பூ வைக்கணும்னு நினைப்பா, ஒரு நேரத்துக்கு பூ வைக்க மாட்டேன், எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிடுவா. அந்த மாதிரி தானே இந்த பிள்ளையும். இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூ வைக்கிறது வைக்காததெல்லாம் ஒரு பிரச்சனையா? இந்த காலத்துல தாலியே ஒரு சிலர் கட்டிக்கிற மாட்டேங்கிறாங்க. தாலியை கட்டு நினைக்க கட்டிக்கிறாங்க, மறுநாள் பார்த்தா கலட்டி வேலியில போட்டிருக்காங்க. அந்த மாதிரி காலங்க எங்கேயோ போய்கிட்டு இருக்கையில பூவெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்க அதை நினைச்சு சொல்லல. நெசமாவே எங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. இன்னொரு நாளைக்கு வந்து கண்டிப்பா சாப்பிட்றோம். மம்மி, என்னது இது? ஜீன்ஸ் பேண்டோட வந்திருக்கேன். நீ உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் புடவை கட்டிக்கிட்டேன். ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். போயிட்டு வரேன். அரசி, பேண்ட் சட்டையிலையும் பொண்ணு நல்லாத்தான் இருக்காத்த. நல்ல மாடனான பொண்ணா இருக்கீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீ வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு எதுக்கு இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன்? மம்மி, ஆஃபீஸில் 1008 வேலை பெண்டிங்கில் இருக்கு. அதையெல்லாம் நான் தானே போய் பார்க்கணும். நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா? என்ன மம்மி, கம் ஆன், நான் கிளம்புறேன். பாய். ஏக்கா அரசியக்கா, பொண்ணு சரியான டாப்பு டக்கராக இருக்கும் போலயே. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க இன்னும் எந்திரிச்சே போகலை. அதுக்குள்ளே அடுத்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு நான் ஆஃபீஸ் போகிறோம்னு வந்து நிற்கிது. நாளைக்கு தம்பியை கல்யாணம் முடிச்சுட்டு இதே நிலைமை தானோ? தம்பி, வேலைக்கு போகிற பொண்ணு தான் வேணும்னு ஆசைப்பட்டதை அடம் பிடிச்சதெல்லாம் சரிதான். ஆனால் வேலைக்கு மட்டும்தான் போகும் போல் இருக்கே. வீடுனா என்னன்னு தெரியாது போலயே. இல்லக்கா, நீங்க வேற ஆரம்பத்திலேயே அதிர விடாதீங்க, சும்மா இருங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. நாளைக்கு வெளியே தெருவன்னு எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது. நீங்கள் கிளம்பி வர்றதுக்குள்ளே புள்ள ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு நான் வேலைக்கு போகிறேன்னு போயிடும். பார்த்து சூதானமாக நடந்துக்கிறங்க தம்பி. ஏதோ அக்கா மனசில் பட்டதை சொல்லிவிட்டேன். ஆண்டி, அங்கிள், எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். பாய். கணேஷ் பாய். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஆஃபீஸில் இன்னைக்கு வேலையெல்லாம் அப்படி எப்படி நிற்கிதான். அவள் போயே ஆகணுமா, அதனால தான். வீட்டில் விசேஷம், கோவிலுக்கு போனோம், குளத்துக்கு போனோன்னு அன்வான்ட் திங்ஸுக்கெல்லாம் எனக்கு லீவ் போடுறது பிடிக்காது. இப்போவே நான் என் கம்பெனிக்கு பர்மிஷன் போட்டது மாதிரி தான் 1 hour பர்மிஷன் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே எங்களுக்குள்ள ஒரு செகண்ட் கூட என்னால் வெயிட் பண்ண முடியாது. இதே மாதிரி தான் அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஓகேவா? எல்லாருக்கும் பாய். கணேஷ், நான் போயிட்டு வரேன். அங்கிள் பாய். அங்கிள், பொண்ணு என்ன ஆபீஸ் பக்கமே வர விட்டதில்ல. எல்லா வேலையும் இழுத்து அவ தலையில போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் அவ ஒரு ஆளா நின்று பாப்பா. அதான் இன்னைக்கு பொண்ணு பாக்குற அன்னைக்கு கூட உடனே ஆபீஸ் கிளம்பணும்னு கிளம்பிட்டா. நம்ம 3 கம்பெனியவும் அவ ஒரு ஆளா ரன் பண்ணிட்டு இருக்காளா, அதனால கொஞ்சம் மல்டியா டேலண்டட். என்ன அது மல்டி டேலண்டட்? என்னதான் மல்டி டேலண்டட் பொண்ணா இருந்தாலும் இப்படியா ஓவரா சீன் போட்டுட்டு கிளம்புற மாதிரி இல்லை? சரிங்க சார், பாவம், அப்போ நீங்களும் பிஸியாக தான் இருக்கீங்க. பார்க்கலாம் சார், என்னென்னு பார்ப்போம். மற்ற விஷயங்களை வீட்டில் போய் பேசிட்டு சொல்கிறோம். ஐயா, நீங்கள் எதுவும் சொல்லலையே. வீட்டில் கலந்து பேசிட்டு ஃபோன் அடிக்கிறோம். சரி 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 சரி. அண்ணாமலை, கிளம்பலாமாப்பா? நமக்கும் வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது. நீனும் கோழி பண்ணைக்கு போகணும், நானும் கம்பெனியை பார்க்கணும், கணேஷ் ஆஃபீஸ்க்கு போகணும். பாப்பா இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டு வந்திருக்கா. எல்லாரும் வேலையை விட்டுட்டு வந்து வெட்டியாக உட்காந்துருக்கோம். வாங்க கிளம்புவோமா? சரிங்கப்பா. சரிங்கம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். மிளகா பச்சி சூப்பராக இருந்துச்சு. உங்கள் பொண்ணுக்கும் இந்த டேஸ்ட்டில் உங்கள் கைப்பக்குவத்தில் சொல்லி கொடுங்க. நாங்களே எங்கள் வீட்டுக்கு வந்து டெய்லி சாப்பிடலாம்ல? சொல்லி கொடுக்குறேன். வாமா அரசி,
நம்ம வீட்லேயும் வேலை அட்டி இருக்குல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்து உட்காந்துருக்கோம். போய் வேலையை பார்ப்போமா? எத்தே எனக்கு வேலை இருக்குல்ல மக்கா, எனக்கும் வீட்டில் 1008 வேலை இருக்குது. எல்லாத்தையும் அப்படி எப்படி போட்டுட்டு வந்துட்டேன். போவோமா? கிளம்பலாமா? ஏய் கணேஷே, வா போவோம். நீனே மதியானத்துக்கு ஆஃபீஸ்க்கு போயிரு. சரிம்மா. இல்லே, அரிசியை ஊற வச்சுட்டு வந்தேன். மாப்பிள்ளையோட வந்த சாக்கில் மாவாட்டாமல் விட்டுறாத. வீட்டுக்கு வந்து மாவாட்டு. அவங்களுக்கும் 1008 வேலை கிடக்கு. எல்லாத்தையும் போட்டுவிட்டு இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தோம்னு வந்தாச்சு. மற்றதெல்லாம் யார் பார்க்கறது? பொண்ணே கிளம்பி போய் வேலைக்கு பார்க்கையில நம்ம இப்படி உட்காந்துருந்தா சரி இருக்காத தீல. வாங்க போய் அவங்க பொழப்ப பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். எஸ் குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ சார். என் ஃபைல்லாம் இருக்கட்டும். நீங்கள் கதிரேசன் சார் பையன் தானே? ஆமாங்க சார். லோனுக்காக வந்திருக்கீங்க அப்படி தானே? ஆமாங்க சார். உங்களை தான் நம்பி வந்திருக்கேன். நிறைய டைம் பேங்க்குக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சு டயர்ட் ஆகிட்டேன் சார். நீங்கள் தான் எங்களை மாதிரி யங்ஸ்டருக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் சார், நீங்கள் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன். இப்போ உங்கள் அப்பாவே பெரிய பிஸ்னஸ்மேன். உங்ககிட்ட இல்லாத பணமா? உங்களோட வசதிக்கும் தகுதிக்கும் நீங்களே ஒரு புது கம்பெனி கூட ஆரம்பித்து உங்கள் பேரில் தனியாக ரன் பண்ணலாமே. நீங்கள் எதுக்காக பேங்க்கில் லோன் கேட்டு வந்திருக்கீங்க? இல்லை சார், எனக்கு அப்பாவோட சம்பாத்தியத்தில் வாழ்கிறதுல பெருசாக விருப்பம் இல்லை. சொந்தமாக தனியாக பிஸ்னஸ் பண்ணணும், என் சொந்த காலில் நிற்கணுங்கிறது மாதிரி ஒரு எய்மில் இருக்கேன் சார். அப்பா பின்னாடி நின்றுட்டு அவங்களோட நிழலில் வாழ்கிறது எனக்கு பிடிக்கல. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஏதோ சாதாரண வீட்டு பிள்ளையா இருந்தால் இந்த மாதிரி சொல்லலாம், ஓகே. நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரரோட பையன், நீங்கள் போய் இப்படி சொன்னால் எப்படி? இல்லை சார், எனக்கு அதில் விருப்பம் இல்லை. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். எங்கள் அப்பாவோட நிழலில் நிற்கிறதுக்கு எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. என் சொந்த காலில் நிற்கணும், நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதில் என்ன சார் உங்களுக்கு கஷ்டம்? லோன் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். அதுக்கே அது இதுன்னு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன முருகன் சார் இப்படி பேசுகிறாரு? எல்லாம் பண திமிரு சார். இந்த மாதிரி பெரிய எடுத்து பசங்கள்லாம் இவங்க நினச்ச உடனே காரியம் சாதிச்சிடணும், நினச்ச உடனே எல்லாம் நடந்துடணும்னு நினைக்கிறாங்க. பேங்க் என்ன அப்பா மட்டும் பேங்க்கா நினச்ச உடனே எல்லாம் பண்ணுறதுக்கு? அதானே, இவனை இப்படியே விடக்கூடாது முருகன். என்ன பண்ணலாம்? ஃபைலை புரட்டி பாருங்கள் சார், கண்டிப்பாக ஏதாவது சிக்கும். அதை வச்சு ஏதாவது செஞ்சு விட்ருவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கள். இல்லை சார், இந்த டைம் லோன் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு வந்திருக்கேன். என் ஃபைலெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் சார், எல்லாம் பர்ஃபெக்டாக ரொம்ப கரெக்டாக வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களால் மனசு வச்சா முடியும் சார். மனசு தானே, வச்சிருவோம். ஃபைலெல்லாம் பார்த்துடலாம். கொடுங்க ஃபைலை கொடுங்க. எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் சார், கண்டிப்பாக நான் லோனை கரெக்டாக அடைச்சிருவேன். நீங்கள் நம்பி கொடுங்க சார். ஃபைல் பார்க்கறத பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் ஃபைலை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் இல்லைல்ல. ஃபைலுங்கிறது ஃபார்மாலிட்டிஸ் தானே? இல்லைங்க சார், பேப்பர்ஸ் பார்த்தா தானே என்னோட டீட்டெயில் தெரியும். உங்ககிட்ட பேசின 2 நிமிஷத்துலேயே உங்களை பற்றின டீட்டெயிலை நான் எடுத்துட்டேனே. இதுக்கு மேலே பேப்பர்ஸ் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? இல்லை சார், ப்ராப்பரான பேப்பர்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் சார். ஹேப்பா. சார், இவ்வளோ நேரம் வாய்க்கிலேயே வக்கனையா நான் எங்கள் அப்பா சம்பாத்தியத்தில் வாழ மாட்டேன், எங்கள் அப்பா நிழலில் நிற்க மாட்டேன், எங்கள் அப்பா சொத்து எனக்கு தேவையில்லை, நான் சொந்த காலில் தான் நிற்பேன்னு பெரிய இவன் மாதிரி பேசிகிட்டு இருந்த. ஒரு பேப்பரை கூட உன்னால் ப்ராப்பராக சப்மிட் பண்ண முடியாதா? இல்லை சார், எல்லாமே கரெக்டாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் சார். ஓஹோ, என்ன கரெக்டாக செக் பண்ணி பார்க்க சொல்லி நீ எனக்கு ஆர்டர் போடுற இல்லை? தம்பி, சார்கிட்ட பேசும்போது பார்த்து பேசுப்பா. மேனேஜருங்கிற மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க. ஐயோ சார், நான் இப்போ என்ன மரியாதை இல்லாமல் பேசிட்டேன்? மரியாதையாக தானே கேட்டுட்ருக்கேன். என்னோட நியாயத்தை நான் சொல்லணும்ல. உன் நியாய லட்சணம் தான் பேப்பர்லேயே தெரியுதே. பேப்பரை பாருன்னு சொல்கிற. ஒரு வருஷத்தை கூட உன்னால் கரெக்டாக போட முடியாதா? 2026 பிறந்து 2 மாதம் முடிய போகுது, இன்னும் 2025 போட்டு வச்சிருக்க. இதுலையே நீ அப்டேட்டா இல்லையே. நீ எல்லாம் பிஸ்னஸ் பண்ணி என்னையா கிழிக்க போற? சார், இயரில் வேணும்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்திருக்கலாம், அதுக்காக இப்படியா சார் பேசுவீங்க? என்னையா ஏதோ அடிக்க போறவே மாதிரி எந்திரிச்சு நிற்கிற? என்ன அடிக்க போறியா? லோன் கொடுக்கலைன்னா ஆளை கூட்டிட்டு வந்து அடிப்பியா? என்ன சார் என்னென்னமோ பேசுறீங்க? உன்னோட ஆட்டிடியூடெல்லாம் அப்படி தானே தெரியுது. பெரிய எடுத்து பையனா பெரிய கொம்பா? சார், நான் அந்த மாதிரி இப்போ எதுவுமே பேசவே இல்லைங்களே சார். ஹம்பிளாக கைண்டாக தானே பேசிட்டு இருக்கேன். நீங்கள் தான் ஹார்ஸாக பேசிட்டு இருக்கீங்க. ஓ, சார் தான் ஹம்பிளாக கைண்டாக பேசுகிறவர்.
எந்திரிச்சு நின்று ஆவேசமா கத்திட்டு இருக்க, என்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்க, ஹம்பிளா பேசுறேங்கிற. ஹம்பிள்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? நீ எல்லாம் பிசினஸ் பண்ணி என்னையா கிழிக்க போற? உன்னை நம்பி எந்த கிளைண்ட் வர போறான்? நீ என்ன பிசினஸ் பண்ண போற முதல்ல? சார், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு கிளைண்ட் வர்றாங்களா இல்லையாங்கிறத பத்திலாம் நீங்க பேச தேவையில்லை. அட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு அலம்பலை கொடுத்தீனா, நீ எல்லாம் ஆரம்பிச்சா என்ன அலம்பலை கொடுப்ப? அதனாலதான் ஆண்டவன் உன்னை அடக்கி வச்சிருக்கான். எதுக்கு சார் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்களால லோன் கொடுக்க முடியும்னா முடியும்னு சொல்லுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லுங்க. எனக்கு என்ன இந்த ஒரு பேங்க் தான் இருக்கா என்ன? வேற பேங்க் பார்த்துட்டு போறேன். ஓ, உனக்கு அவ்வளோ திமுறா? முடியாதுடா. ஒரு சின்ன விஷயம், வருஷம் பிறந்து 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசம் கம்ப்ளீட் ஆக போற இதையே உன்னால கரெக்டா பண்ண முடியல. நீ எல்லாம் பிசினஸ் பண்ணி பெரிய இவனாக போறியா? போடா டே, எடுத்துட்டு போடா. உனக்கெல்லாம் இந்த பேங்க்ல லோன் கிடையாது. தோல்வி அது முடிவு அல்ல, காலம் உன் கையில் இல்ல, காயம் உன் மனதை மெல்ல கிழித்து பறித்து இழுத்து செல்ல, அவமானம் அது நெருப்பை போல எரிக்கும். மயிலே, டீ ரெடியா? ரெடி ஆயிடுச்சுக்கா. இஞ்சியை மட்டும் தட்டி போட்டு இறக்கி கொண்டுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் மயிலே, அங்க எல்லாரும் சாப்பிடாம வந்ததுனால பாவம் பசிக்கும். வர வழியில நிப்பாட்டி எதையாவது சாப்பிடுங்கன்னா யாருமே கேட்க மாட்டேன்ட்டாங்க. பொண்ணை பார்த்து அதிர்ச்சியில அப்படியே உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? அதிர்ச்சி இல்லாம எப்படி இருக்கும்? நானே என்ன அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வரல, அப்புறம் உங்களால எப்படி மீள முடியும்? இது என்ன டீ அதிர்ச்சியில இருக்கிய? முன்ன பின்ன பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? முன்ன பின்ன பொண்ணுங்களை பார்த்துருக்கோம், ஆனா பொண்ணா வரப்போறது இப்படி வந்து நிக்கும்னு பார்த்தது இல்லையே. வித்தியாசமான ஆளாலக்கா இருக்கு. அது எப்படிக்கா இந்த குடும்பத்துக்கு சரியா இருக்கும்? எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படல. நீ எல்லாத்தையும் குறையாவே பாக்குற மயிலே, அதனாலதான் அந்த பிள்ளைகிட்ட இருக்கிற குறை மட்டுமே உனக்கு தெரியுது. எதையும் நிறைய பாரு, அப்பத்தானே நிறைவு தெரியும். என்னது, மாப்பிள்ளை பெயரை முதன்னு பார்த்தனைக்கே கணேசன்னு பொட்டுல அடிச்சது மாதிரி கூப்பிடுது, அதுவும் பெத்தவங்க முன்னாடி. இந்த காலத்துல எல்லாம் மாப்பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிடுறது, போடா வாடான்னு கூப்பிடுறதெல்லாம் சகசம். இதை போய் பெரிய விஷயமா எடுத்து பேசுற? பூ வைக்கும் போது படக்குன்னு எனக்கு வேணான்னு சொல்லி உன் முகத்தை சுண்ட வச்சது அது நல்லா இருந்துச்சா? உன் மனசு கஷ்டப்படல? எனக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இல்ல. சாணு கூட தான் காலேஜுக்கு போகையில எத்தனையோ வாட்டி இந்தா பூ வச்சுக்கன்னு சொல்லில எனக்கு வேணானே அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதுக்காண்டி சமாட்டப்பட்டுக்கிட்டே இருக்க முடியும்? காலேஜுக்கு போற பிள்ளைய இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த பிள்ளை என்ன எனக்கு ஒத்துக்கிறாதுன்னு தானே சொல்லுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே ஜீன்ஸ் பேண்டையும் டீ ஷர்ட்டையும் மாத்திக்கிட்டு வந்து நின்றுச்சு. அது நல்லா இருக்கா? இதுக்குத்தான் குறவை பார்க்காத நிறவை பாருன்னு சொல்றேன். என்னக்கா நிறவு? பொண்ணு பார்க்க முதன்னு காப்பியை கொண்டுட்டு வரையில என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வந்துச்சு? அழகா சேலையை கட்டி சட்டை ஓட்டு நீட்டா தானே வந்துச்சு. அதுக்கப்புறம் வெளியில கிளம்பும் போது வேலைக்கு போகும்போது ஜீன்ஸ் பேண்டை போட்டுட்டு போரு. அப்புறம் அந்தந்த இடத்துக்கு ஏத்தது மாதிரி உடுப்பை உடுத்திக்கணும்னு நினைக்கல, என்னும் டீ தப்பு இருக்கு. அக்கா, உன்னைய மாதிரி எல்லாத்தையும் நிறவெல்லாம் பார்க்க முடியாதுக்கா. குறை இருக்கும்போது குறைன்னு சொல்லி கொத்துக்காட்டத்தான் வேணும். உன்னைய மாதிரிலாம் எல்லாத்தையும் பாசிட்டிவாக கொண்டுட்டு போக என்னால் முடியாதுதா. என் கண்ணுக்கு இதெல்லாம் குறைவா தெரிஞ்சிச்சு, அது உண்மைதான். ஐலே, நம்ம உடம்புல நம்ம கையில் இருக்கிற விரலுதே இந்த 5 விரலும். 5 விரலும் ஒத்தாப்புல ஒரே மாதிரியா இருக்கு. விரலுகளே நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கேல. மனுஷங்க ஒவ்வொரு விதமா இருக்க மாட்டாங்களா? எல்லாரும் ஒரே குணமனத்தோட இருக்கணும்னு என்ன கட்டாயம்? உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போச்சு, அதனால நீ இப்படி எல்லாம் பேசிட்டு தெரியுற. ஆனால் உனக்கே நாளைக்கு வில்லியா வந்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னவோ உங்கள் குடும்பத்தில் நான் தலையிடலை. இதுக்கு மேலே வேலைக்காரி லிமிட்டை மீறவும் நான் விரும்பலை. கிரிக்கி, அதெல்லாம் ஒன்றுமில்ல. டீ ஆற்றி கொண்டா, போய் கொடுத்துட்டு வரேன். பாவம் எல்லாம் பசியோடு இருப்பாங்க. சோறு அக்கசத்த நேரம் செல்லும் பத்தியா? குக்கரில் வச்சு கிளறு சாதமாக எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி தாளிச்சு விட்ருவான். சரிக்கா.